இப்போ நம்ம பார்க்க போகிறது கதையல்ல, உண்மையாக நடந்த சம்பவம். ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய சபையில் ஒரு நாள் தமிழ் புலவர் சபை கூடியிருக்குது. அப்போ எல்லா பகுதியிலிருந்துமே புலவர்கள் வந்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. மன்னரும் சபைக்கு அப்படியே உட்கார்றாரு. சபை தொடங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக ஒரு புலவர் வர்றாரு. அவங்க சேர்றாரு. அவர் வேம்பத்தூரை சேர்ந்த வெண்பா பாடுவதில் புலி அப்படிங்கிற பட்டம் வாங்கின அளவுக்கு அவர் இருந்த பிச்சுவையார், அதாவது வேம்பத்தூர் வெண்பா புலி பிச்சுவையார் அப்படிங்கிறது கூட அவர் பேர். அப்புறம் அவர் பார்த்து அந்த மன்னர் சொல்கிறாரு, அதை தமாசா சொல்கிறாரு, வேம்புக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பொருள் என்னென்னா, ரெண்டு பொருள் உண்டு. வேம்புத்தூரை சார்ந்த உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பொருள். வேம்பு அப்படின்னா கசப்பு. இந்த இனிய சபையில் கசப்புக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பொருள். இப்போ இப்படி இரு பொருள் தர மாதிரி அவர் சொல்கிறார். இவ்வாறு மன்னர் வேம்புக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதையுமே அந்த புலவர் வெகு வேகமாக பக்தாண்டி மன்னரை உட்காந்துருந்தார் இல்லையா, அந்த சிம்மாசனத்தை அவரோட சேர்ந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு, வேம்பு அரசோடு இனி இருக்கும், அதான் கோயிலுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாரு. சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் வியந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. மன்னர் சிரிச்சுன்னு சிரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த புலவர் சொன்ன செய்தி இதுதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை வேம்புன்னு அரசன் சொன்னதையுமே அரசனோட சேர்ந்து அரசும் வேம்பும், அதாவது அரச மரமும் வேப்பமரும் சேர்ந்து இருந்தால் அது கோயிலுக்கு உண்டான இடம் அப்படின்னு போட்டு பொருள் தர மாதிரி அந்த புலவர் சொன்னார். அரசு என்றால் அரசன் அப்படிங்கிற ஒரு பொருள், அரச மரம் என்பது மற்றொரு பொருள் அப்படிங்கிற சுவையோடு அந்த புலவர் சொன்னார்.